டேட்டா சென்டர்ஸ் உடைய முக்கியத்துவம் என்ன? அதனுடைய லேண்ட்ஸ்கேப் இன்னைக்கு எப்படி இருக்கு? அமெரிக்கன் எக்கானமியில கிட்டத்தட்ட ஒரு 20-25% இந்த டேட்டா சென்டர்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுதுங்கிற அளவுக்கு நம்பர் சொல்றாங்க. அது சிங்கப்பூர் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. எங்க நாட்டில் இது வரைக்கும் 70 டேட்டா சென்டர் இருக்கு. எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க நிறுவனம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் இப்போ அமெரிக்காவில் டேட்டா சென்டர் கட்டுறது அவங்க தான். வணக்கம் வெங்கட். வணக்கம் அருள். டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறது படிப்படியாக அதனுடைய முக்கியத்துவம் அந்த ஏஐ வரவுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய அளவில் ஆயிடுச்சு. ஆமாம், முன்னாடிலாம் அவங்க டேட்டா சென்டரை பயன்படுத்த வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தவங்க இப்போ அதற்கு இருக்க டிமாண்ட் வந்து பல மடங்கு அதிகமாகி நிறைய டேட்டா சென்டர்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காலத்தில் இருக்கும். அப்படி டேட்டா சென்டர்ஸ் உடைய முக்கியத்துவம் என்ன? அதனுடைய லேண்ட்ஸ்கேப் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஓகே, இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி ChatGPT மூமெண்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டருங்கிறது நம்ம நிறைய பேர் பொதுமக்களாக பார்க்கும்போது அது ஒரு எங்கேயோ இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். எப்படி ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எங்கேயோ இருக்கு அப்படின்னு நம்ம பில் கட்டுறதுக்கு தான் முன்னாடி போவோம். ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். பட் இன்னைக்கு அந்த டேட்டா சென்டருங்கிறது பெரிய லெவலில் ஜியோ பாலிட்டிக்ஸ், அமெரிக்கா, சைனா, யூரோப் ரைவல்ரிக்கே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுது. எங்கே பார்த்தாலும் அமெரிக்கன் எக்கானமியில் கிட்டத்தட்ட ஒரு 20-25% இந்த டேட்டா சென்டர்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணுதுங்கிற அளவுக்கு நம்பர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான நம்பர்னு தெரியாது. பட் அந்த அளவுக்கு அதோட எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு டெஃபினட்டாக அமெரிக்காவில் நடக்கிற நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே டேட்டா சென்டர்ஸ் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது மற்ற எல்லாத்தையும் தாண்டி போயிடுச்சு. ஸோ இந்த டேட்டா சென்டர் ஏன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க. இந்த ஏஐ நம்ம இன்னைக்கு எந்த query கொடுத்தாலும், ChatGPT ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், ஜிமெயில் ஒன்று தேடினாலும் ஆகட்டும், எல்லாமே பின்னாடி வந்து இந்த மேக கணினிகள், கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நடத்துறதுக்கு ஏஐ அங்கே தான் ஓடுது. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரில் ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ChatGPT query நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் அந்த சில வினாடிகள், சில நொடிகள் இயங்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வருது. நம்ம ஒரு queryக்கு ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கம்ப்யூட்டர் வேணும்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சின்ன கையடக்கம், இந்த புக் அளவு கம்ப்யூட்டர்னு வச்சுக்கிட்டா கூட ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வேணும். அதுக்கு கரண்ட் வேணும். அதுக்கு கூல் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். நம்ம யோசிக்க மாட்டோம். கம்ப்யூட்டர்னா தண்ணியே யோசிக்க மாட்டோம். தண்ணி டம்ளர் லேப்டாப் பக்கத்தில் வைக்க யோசிப்போம். ஆனால் இந்த கணினிகள், இந்த சர்வர் சேவை மையங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை கூல் பண்ணுறதுக்கு தண்ணி தான். அதுவும் சாதாரண தண்ணி இல்லை, தூய்மையான தண்ணீர். கரெக்ட். நம்ம குடிக்கிற தண்ணியை விட பல மடங்கு தூய்மையான தண்ணி. கிட்டத்தட்ட நம்ம சலைன் வாட்டர் ஏற்றுற அளவுக்கு, நான் அந்த சலைனை எடுத்துருங்க, பட் அந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கிற வாட்டர் தான் வந்து அதுக்கு தேவை. அதுதான் நடக்குது. ஸோ உலகம் ஃபுல்லாக ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் டேட்டா சென்டர் அதிகமாக கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டேட்டா சென்டர்ஸ் உடைய மாற்றம் அப்படின்னு பார்த்தாலும் ஆரம்பத்தில் CPU சென்ட்ரிக்கா நம்மளுடைய வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம், அது வந்து நம்ம வாடகை கொடுத்து எடுக்கிற மாதிரி நம்மளே ஒரு ரேக் கொண்டு போய் டேட்டா சென்டரில் வச்சு பண்ணுறதை விட இவங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் கொடுத்தாங்கன்னா நமக்கு சீப்பராக இருக்கும். அப்படி ஆரம்பித்த அந்த பயணம் இப்போ வந்து GPU சென்ட்ரிக்காக போய் பல GPUஸை கம்பைன் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம உலக அளவில் இப்போ இதனுடைய பயன்பாடு யார் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க? ஓகே, இதுதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல். இதான் நானும் அருளும் கடந்த சில நாட்களாக அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தோம் நிறையா, இந்த டேட்டா சென்டர். அதனால தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பேசினோம். இது எப்படி இருக்குது இந்த க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த தகவல்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவல் நம்பர்ஸை விட அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா தான் இது எங்கே இருக்குது அப்படின்னு. இதில் யூகிக்கிறது ரொம்ப ஈஸி. முன்னணியில் முதல் நம்பர் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. கிட்டத்தட்ட 36 கிகாவாட்ஸ்லேருந்து 53 கிகாவாட்ஸ் கிட்ட இருக்குங்கிறாங்க. நீங்கள் யாரோட டேட்டா பார்க்குறீங்களோ அதை பொறுத்து. ஒரு கிகாவாட்டுங்கிறதே வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வீடுகளுக்கு பயன்படுத்துகிற கரண்ட்டுக்கும் மேலே. அதுவே அதை விட ஜாஸ்தி கிகாவாட்டுங்கிறது. நம்ம வந்து மெகாவாட்ஸில் தான் நம்மளோட நியூக்ளியர் பிளான்ட்ஸே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இது அதை விட பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 53 கிகாவாட் அளவு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது அமெரிக்காவுக்கு பின்னாடி வர்றது யாருன்னு நம்ம யூகிக்கலாம். சைனா கிட்டத்தட்ட 20 37 கிகாவாட்ஸ் சைனா கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. சைனா பற்றி பேசும்போது அந்த நம்ம
படிச்ச அந்த சுவாரஸ்யமான தகவல்கள் பின்னாடி வர. 3வது வந்து யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு எடுத்துக்கலாம். 15லேருந்து 20 கிகாவாட்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்தியா எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி. உங்க ஊரை மறந்துடல, சிங்கப்பூரை வர. இந்தியா வந்து 1.3லேருந்து 1.5 கிகாவாட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்கு. இந்தியாவில் வரப்போற அந்த விசாகப்பட்டினம் கிகாவாட்ஸ் டேட்டா சென்டர்லாம் பத்திலாமும் நம்ம பேசுவோம். அடுத்தது இதுல ஆச்சரியமான விஷயம், இந்தியாவில் 1.5 கிகாவாட்னா சிங்கப்பூர்ல இன்னைக்கு நம்மளோட மிகச்சிறிய நாடு, இடமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வந்து 1.4 கிகாவாட்ல இருக்காங்க. இதுல கடைசியான ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து, சிங்கப்பூரோட பக்கத்து நாடு மலேசியா. சிங்கப்பூர்ல இருந்து நீங்க வீக்கெண்ட் ஷாப்பிங் போற ஜோகர், அங்க வந்து தான் புது டேட்டா சென்டர்ஸ்லாம் வருதான். ஏன்னா சிங்கப்பூர்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 1 கிகாவாட் கிட்டத்தட்ட கெப்பாசிட்டி ஜோகர்ல வந்துகிட்டு இருக்கு. இதுதான் உலகம் ஃபுல்லா இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ஸ். இதுல கேட்கலாம் லிசனர்ஸ் வந்து, ஆப்பிரிக்காவே நான் சொல்லலையே அப்படின்னு. எல்லா இது போல ஆப்பிரிக்கால 1 கிகாவாட் கம்மியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 360 மெகாவாட் டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி தான் இது வரைக்கும் இருக்கு. இதுதான் உலகம் ஃபுல்லா. 53 கிகாவாட் அமெரிக்காலையும், 37 கிகாவாட் சைனாலையும், 1.5 கிகாவாட் இந்தியாலையும் இருக்கு. இப்ப இது வந்து ரொம்ப பவர் ஹங்கரியா இருக்கு, நிறைய தண்ணி குடிக்குது. இதனால எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா. ஆரம்ப காலம் தொட்டு இதற்கான எதிர்ப்பும் அது எந்தெந்த நாடுகள்ல எங்கெங்க டேட்டா சென்டர் வைக்கிறாங்களோ அங்க அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த பாதிப்புக்கு உள்ளாகி அவர்களுடைய எதிர்ப்பு குரல் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்கு. அதை பத்தின தகவல்கள் சொல்லுங்க. அதை சொல்றேன். இது ஒரே ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லிட்டு அதுக்கு போறேன். இது உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணணும்னா, சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவங்க கெப்பாசிட்டி 1.4 கிகாவாட் நான் சொன்னேன். அப்படின்னா ஒரு டேட்டா சென்டரா என்னன்னு நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியாது. சிங்கப்பூர் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எங்க நாட்டுல இது வரைக்கும் 70 டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்போ 53 கிகாவாட்னா அமெரிக்கால எவ்வளோ 1000 டேட்டா சென்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்ட இதுக்கு வந்துடுறேன். சமீபத்தில் சிஎன்பிசியில் ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல இருக்கிற எதிர்ப்பை மட்டும் ரொம்ப விலாவாரியா பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தியே நம்ம எடுத்துக்கலாம். அதுவே ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். பின்னாடி மலேசியால வருது, அதை பத்தி இல்லாம நம்ம பேசுவோம். இது வந்து XA ஸ்பேஸ், எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க நிறுவனம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவுல இப்போ அமெரிக்கால டேட்டா சென்டர் கட்டுறது அவங்க தான். அதுல அவங்களோட கொலாசஸ் 1, 2, 3 அப்படின்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா, மெம்பிஸ் டென்னசி அப்படிங்கிற ஊர்ல ஒரு அதிகமான கருப்பின மக்கள் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. அது அந்த இடத்துல சவுத் மெம்பிஸ் நினைக்கிறேன். அங்க அவங்களோட இந்த 3 பெரிய டேட்டா சென்டர், ஒன்னு வந்துருச்சு, மீதி 2 வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதிர்ப்பு வருது அங்கிருந்து. அதுதான் அந்த சிஎன்பிசி வீடியோல டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது இந்த டேட்டா சென்டர்ல பிரச்சனைகள் மக்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, இதுல நம்ம டேட்டா சென்டர் கம்ப்யூட்டர்ல ஒன்னே ஃபேக்டரி மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்டெர்லைட் மாதிரி புகை பண்ண போறது கிடையாது, பொல்யூட் பண்ண போறது கிடையாது, காப்பர் வர போறது கிடையாது. ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்போம், அப்படி கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து இது எல்லாமே பயங்கர கரண்ட். இதுக்கான தேவையான கரண்ட் வந்து மிக மிக அதிகம். நான் சொன்ன மாதிரி 1 கிகாவாட்டுங்கிறதே 2 லட்சம் 3 லட்சம் வீடுகளுக்கு உண்டான கரண்ட்டை விட ஜாஸ்தியானது. ஸோ அந்த கரண்ட்டை எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க சோலார்ல இருந்து பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை, விண்டுல இருந்து பண்ணீங்கன்னா. பட் அதுக்காக நீங்க இது பண்றீங்க அல்லது வந்து டீசல்ல இருந்து பண்றீங்கன்னா அது கண்டிப்பா பொல்யூட் பண்ண போறது. நம்பர் 1. நம்பர் 2, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வாட்டர். அமெரிக்கால தண்ணி நிறைய இருக்கு, நயகரா ஃபால்ஸ் இருக்கு, தண்ணி நிறைய கொட்டுதுன்னு பேசினாலும் அந்தந்த கம்யூனிட்டியில வாட்டர் ஸ்டார்டு வந்து நிச்சயமான ஒரு உண்மை. இதுக்கு தண்ணி தேவை. அவங்க கொலாசஸ் 1ங்கிறது எரிக்சனோட ஒரு ஃபேக்டரியை வாங்கிட்டு அதை வந்து அவங்களோட கொலாசஸ் 1 டேட்டா சென்டர்னு மாத்திட்டாங்க. அடுத்தது 2 and 3 கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 and 3க்குலாம் வந்து பவர் அவங்க கிரிட்ல இருந்து எடுக்க முடியல, அங்க கிரிட்ல பவர் இல்லை. அதனால இவங்க டெம்பரரின்னு சொல்லிட்டு கேஸ் டர்பைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். அந்த உள்ளூர்ல இருக்கிற பவர் பிளான்ட்லயே, பவர் ஜெனரேஷன் கம்பெனிலே 5 அல்லது 6 கேஸ் டர்பைன் இருக்கான். இவங்க வந்து 50-60 கேஸ் டர்பைன் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. வந்துகிட்டே இருக்கான் ஊருக்குள்ள கேஸ் டர்பைன். அந்த வீடியோ ஷாட் பாத்தீங்கன்னா ஒரே கேஸ் டர்பைனா இருக்கு. டர்பைன்ங்கிறது அந்த டவர் மாதிரி, நம்ம வந்து பேசின் பிரிட்ஜ் 3 டவர் பார்ப்போம் ட்ரெயின்ல வரும்போது, அது மாதிரி செவரல் பெரிய டவர்ஸா இருக்கு. ஆனா இது இப்போ மாடர்னா இருக்கிறது, போர்ட்டபிளா இருக்கு. அது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு டெம்பரரி பர்மிட். நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, அமெரிக்காலையும் பர்மிட்லாம் வாங்காம ஓட்டுறாங்க. இந்த கொலாசஸ் 2க்கு வந்து இந்த கேஸ் டர்பைன் ரன் பண்றதுக்கு எதுக்குமே அபிஷியல் பர்மிட் வாங்கலையாம். டெம்பரரி பேசிஸ்ல ஓட்டிக்கிட்டு இருக்கோம்,
எலான் மஸ்க் ஓட்டுறாரு, அதனால கேள்வி கேட்க முடியாத அவரை. அது நடக்குது. இந்த வாட்டர் யூசேஜ் அந்த கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்டர்லி கம்யூனிட்டி இருக்காங்க, எல்டர்லி பீப்புள் அந்த கம்யூனிட்டியில இருக்காங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, எங்களுக்கு இது வந்த சில மாசங்களாவே வந்து தூங்க முடியல, நைட்டு ஃபுல்லா ஒரு அம்மிங் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு 24/7. என் வீடு பக்கத்துல, அவங்க வீட்டுக்கு அடுத்த இது வந்திருக்கு அந்த பெரிய டேட்டா சென்டர். அவங்க வந்து முன்னாடி இங்க வந்து மான் வரும், இல்லது ஷீப் வரும், அனிமல்ஸ் வருங்கிறாங்க. இப்ப எந்த அனிமலும் வரல அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா லேண்டையுமே வாங்கிட்டு போறாங்க. நம்ம ரியல் எஸ்டேட் எப்படி இருக்கிற ஃபேக்டரி, இருக்கிற ஃபார்ம் லேண்ட் எல்லாம் வாங்கிட்டு ரியல் எஸ்டேட் கட்டுறோமோ, இவங்க டேட்டா சென்டர் கட்டிட்டு இருக்காங்க. இது ஒரு கம்யூனிட்டியில வர எதிர்ப்பு. இது மாதிரி அதே சமயம் இது வந்து கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு மேயர் பேசுறாரு. $15 மில்லியன் எங்களுக்கு ரெவென்யூ வருது, ரொம்ப புவர் கம்யூனிட்டி, ரோடு போடுறதுக்கு, கரண்ட் கொடுக்கறதுக்கு, தண்ணி கொடுக்கறதுக்கு, ஸ்கூல் நடத்துறதுக்கு இந்த பணம் உதவும் அப்படிங்கிறார். இது போயிட்டு இருக்கு. இப்படிதான் வேரியஸ் இதுல வருது. அமெரிக்கால இந்த எதிர்ப்பு இப்போ அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவோட கான்டெக்ட்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு பக்கம் இதனால தண்ணீர் கன்சம்ஷன், பவர் கன்சம்ஷன் இருந்தாலும் சுயசார்பு, நமக்கான தற்சார்பு நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஓப்பன் வெயிட், ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸை நம்மளே ரன் பண்றக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ டேட்டா சென்டர் நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளும் நம்ம முக்கியமா பார்க்கணும். கண்டிப்பா இந்தியா, நீங்க ஒரு வேலிட் பாயிண்ட் ரைஸ் பண்ணீங்க. அமெரிக்கா இன்னொரு பாயிண்ட் நான் வரேன், பட் இந்தியா ரைஸ் பண்ணதுனால இந்தியாவை முடிச்சிடுவோம். இந்தியாவில் இப்ப டேட்டா சென்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா அளவுக்கு பெரிய டேட்டா சென்டர் இன்னும் கட்டல. அதனால நமக்கு இந்த ஸ்கேல், அதோட பாதிப்புகள் இன்னும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. இது வர ஆரம்பிக்கும், பட் நம்ம 50-1 அந்த கம்பாரிசன்ல தான் நம்ம இருக்கோம். அதனால சின்னதா தான் டேட்டா சென்டர்ஸ் இங்க கட்டுறாங்க. அதுவும் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க மும்பை, ஹைதராபாத், மெட்ராஸ், பூனே, டெல்லி என்சிஆர் ரீஜன், இங்கெல்லாம் தான் டேட்டா சென்டர். அதுவும் சிட்டியில தான் கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிற டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி எல்லாமே இது வரைக்கும் சிட்டிஸ்ல தான் இருக்கு. விசாகப்பட்டினம் தான் கொஞ்சம் சிட்டி தாண்டி அந்த கூகுள் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதுவும் நம்ம இன்னும் ரூரல் ஏரியாஸ்க்கு போவாங்க, கண்டிப்பா போவாங்க. ஏன்னா சைனால அப்படிதான் இருக்கு, நான் பேசும்போது சைனாக்கு வரேன். பட் அது போவாங்க. அப்பதான் இந்த பாதிப்பு நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்ல பார்த்த மாதிரி மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும்னா அந்த ரூரல் லேண்ட்ஸுக்கு போகும்போது தான் அந்த எதிர்ப்பு வரும். இது வரைக்கும் இங்கதான் இருக்கு டேட்டா சென்டர். இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் பாத்தீங்கன்னா, இந்தியா தான் வந்து ஏஐ சரி ஜென்ரலா டேட்டா சென்டர்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே வேர்ல்டுல இருக்கிற 1/5 பாகம் 20% டேட்டா ஜெனரேட் பண்றது இந்தியால இருந்து தான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி 3% தான். 100க்கு 3 பங்கு தான் நம்ம கிட்ட அதை ஸ்டோர் பண்ணி கம்ப்யூட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம 20% டேட்டா ஜென்ரேட் பண்றோம், ஏஐ யூசேஜ் பண்றோம் அப்படின்னாக்க அதுக்கு 3% தான் நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நம்ம இன்னும் 17% நம்ம சுயசார்பு நீங்க பேசுறதுக்கே வந்து நம்ம போகணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட 1 கிகாவாட்டுங்கிறது கிட்டத்தட்ட 17-20 கிகாவாட்டு கிட்ட போகணும். அதுக்குள்ள ஏஐயோட யூசேஜும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அந்த நிலைமையில இப்போ இருக்கோம். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் பாத்தீங்கன்னா, அமெரிக்கால வெர்ஜீனியால மட்டுமே ஒரு குரூப் ஆஃப் டேட்டா சென்டர்ஸ் இருக்கா. அது வந்து உலகத்தோட 1/3 பாகம் டேட்டா கெப்பாசிட்டி எல்லாத்தையுமே அந்த வெர்ஜீனியால இருக்கிற சில டேட்டா சென்டர்ஸ் மட்டுமே ஹேண்டில் பண்ணுதான். அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இன்னைக்கு இன்டர்நெட் யூஸ் பண்றோம்னாக்க ஏஐ மட்டும் இல்லை, இன்டர்நெட் யூஸ் பண்ணாலே 1/3 பாகம் அந்த கம்ப்யூட்டரும் கெப்பாசிட்டியும் வெர்ஜீனியால ஒரு இதுல போகுது. இன்னும் ஒரே ஒரு தகவல், ஒரு டேட்டா சென்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம்பஸ் அப்படின்னு பார்த்தா இது பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் பண்ணும் அப்படின்னா, அமெரிக்கால அவங்க கண்டுபிடிச்சதை 25-150 பேருக்கு தொடர்ந்து வேலை கிடைக்கும். கட்டுமானம் பண்ணும்போது பல்லாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும். கட்டுமானம் முடிச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு தான் வேலை கிடைக்கும் தொடர்ந்து. அவங்க வந்து இந்த கிளீன் பண்றவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், வாட்டர், அந்த மாதிரி ஸ்டாஃப் தான். இதுக்கான இன்ஜினியர்ஸ் வேலைகள் வரும். பட் அது எங்க டேட்டா சென்டர் இருந்தாலும் பண்ணலாம். அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா 25-150 வேலை வாய்ப்பு தான் அமெரிக்கால நடக்குது. இப்போ இதுக்கு அருகாமையில இப்ப சீனாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய டேட்டா சென்டர்ஸ் பயன்பாடு அப்படிங்கிறது முற்றிலும் உலகத்துடைய இதுல இருந்து வேறாக இருக்கு. ஆமா, அதை பத்தி கொஞ்சம் அதை பத்தி நம்ம படிச்ச தகவல்கள் பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருந்துச்சு. அவங்க அந்த சாவரின் டேட்டா சென்டர்ஸ் எங்க இதுல இருக்கிற சிப்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி மென்பொருள் தொழில்நுட்பம் வரைக்கும் சைனாலாவே இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓப்பன் ஏஐ, ChatGPT வந்ததுல இருந்து அவங்க பண்ண ஆரம்பிக்கல. இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு முன்னாடியே வந்து அதிகமா ஏஐல இன்வெஸ்ட் பண்ணது அவங்கன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் லெவல்ல இருந்து அமெரிக்கன் கவர்மெண்டோட அட்டென்ஷன் ஏஐக்கு ரொம்ப தள்ளி தான் வந்தது.
பட் சைனீஸ் கவர்மெண்ட் முதல்ல இருந்தே இதுல ரொம்ப ஆவலோட ஈடுபட்டிருக்காங்க. அது அப்படி பாத்தீங்கன்னா அவங்களோட சிப்லாம் இன்னைக்கு வந்து ஓஐ அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. நம்ம தடை பண்ணிட்டோம் அந்த டெலிகாம் கம்பெனி மேனுஃபேக்சரிங், அவங்க தான் சிப்பு பண்றாங்க. அலிபாபா டென்செட், நம்ம இன்னொரு வீடியோல மூன்ஷாட் கிமி K3 பத்தி பேசியிருக்கோம், அவங்க அந்த மாடல் பண்றாங்க. இது வந்து ஒரு பேஸ் இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைனால அவ்வளோ அதிகமா கட்ட ஆரம்பிச்சதுனால கிட்டத்தட்ட 80% டேட்டா சென்டர் வந்து ஐடிலா இருக்கான், யூஸ் பண்ணாம இருக்கான். கட்டிட்டு நிறைய பில்டிங்ஸ் காலியா இருக்கிற மாதிரி டேட்டா சென்டர் ஜிபியூ எல்லாத்தோடையும் சைனால அவைலபிளா இருக்கா. 20% தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாங்க ஏன் அப்படின்னு. சைனா பண்றது எல்லாத்தையுமே பெருசா பண்ணும். ஸோ கட்டணும்னு ஆரம்பிச்சா அடிச்சு தூள் கிளப்பி கட்டிட்டான். பட் அவன் கட்டும்போது என்ன பண்ணிட்டான்னா 2-3 வருஷம் முன்னாடி ட்ரைனிங்கான டேட்டா சென்டர்ஸா பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டா ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது, நம்ம ட்ரைனிங் முக்கியத்துவத்தை பத்தி பேசியிருக்கோம். ஆனா இப்போ வந்து எல்லாருமே யூசேஜ் தான் பண்றாங்க. இன்ஃபரன்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஒரு query அடிச்ச உடனே அதுக்கு வர ரிசல்ட் அதை இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாடல் அதை யோசிச்சு பதில் சொல்றது. அதுக்கான இந்த டேட்டா சென்டர்ஸ் அதிகமா இல்ல, அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இன்னொரு விஷயம் சைனால என்ன சொல்றாங்க, இந்த டேட்டா சென்டர் வந்தது எல்லாமே வந்து அவங்களோட மேற்கு பக்கமா, வெஸ்ட் சைடு அங்க பாத்தீங்கன்னா தான் நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்துருச்சு. ஆனா யூசேஜ் வந்து கிழக்கு கடற்கரை, ஷாங்காய், ஹாங்காங் அந்த ரீஜன்ல தான் யூசேஜ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இங்கிருந்து அங்க அந்த டேட்டா போறதுக்கு டைம் ஆகுதான். அதாவது நொடிகள் கூட கிடையாது, நொடிகள்லயும் ஒரு பாகம், சப் செகண்ட்ஸ், அது வந்து டிலே ஆகுதான். அதனால வந்து டேட்டா சென்டர்ஸ் இங்க கட்ட முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. கிழக்கு கடற்கரை பக்கம் வந்தீங்கன்னா ஏற்கனவே ஃபுல்லா சிட்டிஸா மாறிடுச்சு, அங்க ஃபுல்லா ஃபேக்டரிஸ் இருக்கு. அது எப்படி போகும்னு தெரியல சைனால. அடுத்தது வந்து இது வரைக்கும் எல்லாமே கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டேட்டா சென்டர், அதுதான் சைனால ஒண்ணு பண்ணுவாங்க. ஒரு சோலார் வந்துருச்சுன்னா எல்லாருமே சோலார் பண்ணுவாங்க. வாட்டர் அப்படின்னா எல்லாருமே வாட்டருக்கான மிஷினரிஸ், ஃபேக்டரிஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே சப்சிடிக்காக அந்த டேட்டா சென்டர்ஸ் கட்டிட்டாங்களாம். இப்போ வந்து டிமாண்ட் ட்ரிவனா இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்கள மாற சொல்லியிருக்கு. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா டீப் சீக் போன வருஷம் வந்தது, உலகம் ஃபுல்லா கொண்டாடிச்சு. பல அமெரிக்கர்களை கலங்க வச்ச மாடல் டீப் சீக்னு நம்ம சொல்லலாம். அது ஆப்டிமைஸ் பண்ணிடுச்சான். ஸோ அந்த சைனீஸோட டேட்டா சென்டர் யூசேஜை குறைச்சிருச்சான் அது. இதுதான் சைனால நடக்கிற டேட்டா சென்டர் விஷயம். நம்ம அமெரிக்கா பேசினதுக்கும் இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட். இதுல நீங்க எதிர்ப்புன்னு கேட்கலாம், சைனால எதிர்ப்புங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்திப்போம் வீடியோல. சரி, இதே மாதிரி தொழில்நுட்பத்திலையும் பல முன்னேற்றங்கள் வந்து தண்ணீர் தேவை குறைஞ்சு, மின்சார தேவையிலையும் குறைஞ்சு, இன்னும் நிறைய ஏஐ டெவலப்மெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமா, யூரோப்பை பத்தி சொல்லிட்டுமா? சொல்லுங்க. அதையும் நம்ம படிச்ச நல்லா இருந்துச்சு, அதையும் சொல்லிடுறேன். எனர்ஜி யூரோப்ல ஏற்கனவே கரண்ட், அவங்க ரஷ்யன் எம்பார்கோ, அந்த யுக்ரைன் வாருக்கு அப்புறம் ரஷ்யால இருந்து எனர்ஜி வாங்குறது இல்லை, அதனால ஏற்கனவே எனர்ஜி ரொம்ப டைட்டா இருக்கு. நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எல்லாமும் ஜெர்மனி முன்னாடி அந்த ஜாப்பனீஸ் சுனாமிக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால ஏற்கனவே எனர்ஜி ஸ்கார்ஸா இருக்காங்களாம். ஸோ டேட்டா சென்டர்ஸ் இன்னும் அதை ப்ரெஷர் பண்ணும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. வாட்டர் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதை விட பெரிய பிரச்சனை யூரோப்பியன் யூனியன். நம்ம சொன்னாலும் கிட்டத்தட்ட 27-28 கண்ட்ரி, ஒரு கண்ட்ரியும் நம்ம ஊர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஒரு ரூல்ஸ் மாதிரி அந்த ஃப்ராக்மெண்டடா இருக்கான் ரெகுலேஷன்ஸ். ஸோ யூரோப்ல growth வந்து ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிங்கப்பூர் தான் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. அவங்க கரண்டா வந்து 7% அவங்களோட கரண்ட் வந்து டேட்டா சென்டர்ஸ்க்கு பயன்படுதான். அடுத்தது கவர்மெண்ட் தான் வந்து ரேஷன் பண்ணுதான். நீங்க புது டேட்டா சென்டர் பண்ணணும்னா கவர்மெண்ட் எங்களுக்கு இது போதும், இதுக்கு மேல வேண்டாம், இல்ல இது வேணும், சிங்கப்பூர் கவர்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணும். அது மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்க. அடுத்தது அவங்க ரொம்ப முக்கியமா இப்ப சிங்கப்பூர்ல ஆராய்ச்சி பண்றது வந்து அண்டர் வாட்டர், கடற்கரை இருக்கு, அடியில டேட்டா சென்டர் வைங்க. ஸோ வாட்டர் வந்து நீங்க அந்த வாட்டர் எடுத்துக்க முடியுமா? இப்போ எடுத்துக்கிறது கஷ்டமா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச் பண்றாங்க இதை. ஆனா சிங்கப்பூர் கவர்மெண்ட் அதிகமா இந்த ரிசர்ச் அவங்க யூனிவர்சிட்டிஸ் பண்ணுதான். முக்கியமான விஷயம் சிங்கப்பூர் நம்ம சொல்லும் போதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். உலகத்துல இருக்கக்கூடிய சைனாஸ் டேட்டா சென்டர் இருந்தா அங்க அமெரிக்கா டேட்டா இருக்காது, அமெரிக்கா டேட்டா சென்டர்ல சைனீஸ் டேட்டா இருக்காது. 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா 2 பேரும் டேட்டா சென்டர் வச்சிருக்கிற ஒரே ஒரு இடம் சிங்கப்பூர் தான். இந்த பக்கம் அலிபாபா டேட்டா சென்டர் இருக்குமா, பக்கத்துலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆந்த்ரோபிக்கோ கூகுளோட டேட்டா சென்டர்ஸும் சிங்கப்பூர்ல இருக்கும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்களுடைய சேவை நல்லா இருக்கிறதுனால 2 பேராலையும் அங்க இருக்க முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, மிக்க நன்றி. நன்றி அருண்.